சிறகடிக்கும் ஆசை தொடரில் பாரதி வீட்டில் திருடிய 2,00,000 சிட்டிக்கிட்ட கொடுக்குறா ரோகிணி. அதை வாங்குகிற சிட்டி, இதுக்கு மேலே அந்த பிஏவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அந்தால நான் கேரளாவில் ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சோடனே வட மாநிலத்துக்கு எங்கேயாவது அனுப்பிச்சி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். போகும்போது ஸ்வீட் எடுத்துங்கன்னு கொடுக்குறான். அதை எடுக்காமல் போகிறாங்க. ஸ்வீட் வேணாம்னு கேட்டதுக்கு ரோகிணியோட ஃப்ரெண்டு அதை நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு கையோடு எடுத்துக்கிட்டு போயிடுறா. மனோஜுக்கு சப் டீலர் ஆர்டர்லாம் நிறையா வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியோட ஓனர் ஃபோனில் பேசுகிறாரு. அவங்க நம்ம பிராண்டடுக்கு ஒரு ஆட் எடுக்கணும், அந்த ஆட் எடுக்க பெரிய ஆக்டரில் யாராவது கூப்பிடணுமான்னு மனோஜுக்கு கேட்குறான். அதில் எதுவும் தேவையில்லை, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள வச்சு எடுத்துடலாம், இதுக்காக ஒரு ஜோடிக்கு 50,000 கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கான 2,00,000 அவன் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிட்டேன்றாரு. அதை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல மனோஜுக்கு. ரோகிணி சொல்கிறா, ஆள் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து நடிக்க வச்சிடலான்றா. பணமா? அவங்களுக்கு எதுக்கு பணம்? எல்லா பணத்தையும் நம்மளே எடுத்துக்கலான்னு சொல்லி மனோஜ் சொல்கிறான். அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நம்ம பார்வதி ஆண்டி வீட்டில் 2,00,000 ஆட்டையாக போட்டால் இவன் வீட்டில் உள்ளவங்க பணத்தையும் ஆட்டையாக போடுறானே அப்படின்னு. ஆட் நடிக்கிற விஷயமா வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் மனோஜ் பேசுகிறான். நான் ஏன் நடிக்கணும், எங்களுக்கு நடிக்க வராதுன்றாங்க ஆளுக்கு. அப்புறம் கேட்குறதுக்கு இவர் சுருதி நடிக்க ஒத்துக்கிறாங்க. ரவியும் அவர் நடிக்கிறேன்னு சொல்கிறான். அண்ணாமலை வயசான காலத்து எங்களால் நடிக்க முடியாது. முத்து சொல்கிறாரு, எங்கள் வேலையை விட்டுட்டு நாங்கள் எதுக்கு நடிக்கணும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஜயா, பெருசாக சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றா. மீனா சொல்கிறாங்க, நான் பூ கொடுக்க போகணுன்னு, இங்கே பூ கொடுத்தா பெரிய ஆளாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்கப்பா விஜயா.